எல்லாருக்கும் வணக்கம். நான் ராம்குமார். வெல்கம் டு தமிழ் டியூட்டோ. போன வீடியோவில் ஒரு பட்டன் ப்ளேஸ் பண்ணி எப்படி செகண்ட் ஸ்க்ரீனுக்கு போகுதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரே ஸ்க்ரீனில் 4 to 5 பட்டன்ஸ் ப்ளேஸ் பண்ணி எப்படி வெவ்வேறு ஸ்க்ரீனுக்கு போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொபைலில் இருக்கிற AIDE ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் பண்ண அப்படியே கோடிங் அதுதான் அப்படியே இருக்குது. மெயின் ஆக்டிவிட்டி, செகண்ட் ஆக்டிவிட்டி எல்லாமே அப்படியே இருக்குது. ஆண்ட்ராய்டு மேனிஃபெஸ்ட் போன வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் ஒரு பட்டன் ப்ளேஸ் பண்ணி எப்படி வேறு ஸ்க்ரீனுக்கு போகுதுன்னு நீங்கள் கற்றுக்கோங்க. அதுக்கு முன்னாடி லிங்க்கும் கொடுக்குறேன். அதில் ஒரு XML ஃபைல்ஸ்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருப்பேன். அது நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க. இப்போது மெயின் XMLல நான் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பட்டன்ஸ் ப்ளேஸ் பண்ண போகிறேன். இப்போ ஒரு பட்டன் இருக்குது. நான் அது கீழே ஒரு கண்டினியூஸாக ஒரு 4 பட்டன்ஸ் ப்ளேஸ் பண்ணுறேன். பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஆட் பிஹைண்ட் கொடுங்க. விட்ஜெட் பட்டன் திரும்பி அப்படியே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது 5 பட்டன்ஸ் ப்ளஸ் பண்ணிட்டேன். மெயின் விஷயம் எல்லா பட்டன்ஸுக்கும் ஐடி க்ரியேட் பண்ணணும். அதுதான் மெயின். ஃபஸ்ட்டு பட்டனுக்கு ஏற்கனவே ஐடி நம்ம போன வீடியோவில் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போது பேலன்ஸ் இருக்கிற பட்டன்ஸ்க்கெல்லாம் நம்ம ஐடி க்ரியேட் பண்ணலாம். ஓகே நண்பா, இப்போது 5 பட்டன்ஸ்க்கும் நம்ம ஐடி க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு வெவ்வேறு ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த ஒரு பட்டன்ஸ்க்கும் வெவ்வேறு ஸ்க்ரீன் போகணும்ல, அந்த வெவ்வேறு ஸ்க்ரீனுக்கான தேவையான XML ஃபைல்ஸ் நம்ம டெவலப் பண்ண வாங்க. இப்போது பட்டன் 1 ப்ரெஸ் பண்ணால் நமக்கு எங்கே போவோம்? செகண்ட் ஸ்க்ரீனுக்கு போவோம். இப்போது பட்டன் 2, 3, 4, 5 இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணால் வேறு ஸ்க்ரீனுக்கு போகணும்ல. அப்போது 3rd ஸ்க்ரீன், 4th ஸ்க்ரீன், 5th, 6th இந்த 4 ஸ்க்ரீன் நம்ம ப்ளேஸ் பண்ணணும் வாங்க. இப்போது மெயின் XML இருந்து கீழே 3 டாட் ப்ளஸ் பண்ணிங்கன்னா ரெஸ்ட்டுக்கு போங்க. லேஅவுட், ஆட் நியூ XML, தேர்ட் ஸ்க்ரீன். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்க்ரீனுக்கான XML லேஅவுட் ஆட்டோமேட்டிக் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போது தேர்ட் ஸ்க்ரீனுக்குள்ளே போய் ஒரு டெக்ஸ்ட் வியூ ப்ளேஸ் பண்ணலாம். அது வந்து நான் டெக்ஸ்ட் வியூ என்ன வைக்கிறேன்னா, ஆட் இன்சைட் வியூ லார்ஜ் டெக்ஸ்ட் தேர்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு டெக்ஸ்ட் வைக்கிறேன். இது நான் மிடில் கொண்டு வரேன். இப்போது லேஅவுட் ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா கிராவிட்டி சென்டர் கொடுங்க. ஓகே, சென்டராக வந்துடும். இப்போது தேர்ட் ஸ்க்ரீன் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இதே மாதிரி 4th ஸ்க்ரீன், 5th, 6th எல்லாம் ப்ளேஸ் பண்ணுங்கள். நான் இப்போ வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி எல்லாமே ப்ளேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே நண்பா, இப்போது 6th ஸ்க்ரீன் வரைக்கும் நான் இப்போ லேஅவுட் ரெடி பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா 6th ஸ்க்ரீன், 5th, 4th, 3rd எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இப்போது இந்த எல்லா ஸ்க்ரீனுக்காகவும் ஒரு ஜாவா ஃபைல் க்ரியேட் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு XMLக்கும் ஒரு ஜாவா ஃபைல் க்ரியேட் பண்ணணும். அப்போ தான் அந்த அட்ரஸ் ஆகும். இப்போது எல்லாத்துக்குமே ஒரு ஜாவா ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் தேர்ட் ஸ்க்ரீனுக்கு ஒரு ஜாவா ஃபைல் இப்போ க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் 4th and 5th, 6th நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். இப்போது பேக் வாங்க. பேக் வந்துட்டு ஜாவாக்குள்ளே போங்க. ஆட் நியூ கிளாஸ். இப்போது தேர்ட் ஸ்க்ரீனுக்கு நம்ம எப்போது ஜாவா ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். அப்போது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நீங்கள் தேர்ட் ஆக்டிவிட்டின்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் லெட்டர் எப்போயுமே கேபிட்டல் நண்பா. க்ரியேட் பண்ணிட்டோம். எக்ஸ்டென்ஸ் ஆக்டிவிட்டி on create set content view or dot layout dot. இப்போது தேர்ட் ஸ்க்ரீனுக்காக தான் நம்ம ஜாவா க்ரியேட் பண்ணுறோம். அப்போது லேஅவுட் டாட் தேர்ட் ஸ்க்ரீன் கொடுங்க. க்ளோஸ் செமிகால் கொடுத்துருங்க. இப்போது
தேர்ட் ஆக்டிவிட்டி, அதாவது தேர்ட் ஸ்க்ரீனுக்கான தேர்ட் ஆக்டிவிட்டி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போது நான் 5th 4th 6th ரெடி பண்ணுறேன். ஓகே நண்பா, இப்போது எல்லா ஆக்டிவிட்டியும் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. அதாவது எல்லா எக்ஸாம்பிளுக்கும் ஒரு ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணியாச்சு. தேர்ட் ஆக்டிவிட்டி, 4th ஆக்டிவிட்டி, 5th ஆக்டிவிட்டி, 6th எல்லாத்துக்குமே க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது இன்டென்ட் க்ரியேஷன், அதாவது ஒரு பட்டனுக்கும் இப்போது இன்டென்ட் வைக்கணும் அந்த ஸ்க்ரீன் போகிறதுக்கு. அப்போது நம்ம பட்டன்ஸ் எல்லாம் எந்த எக்ஸாம்பிளில் வச்சுருக்கோம், மெயின் எக்ஸாம்பிளில் வச்சுருக்கோம். அப்போனா மெயின் ஆக்டிவிட்டி டாட் ஜாவா அதுக்கு போயிட்டு தான் நம்ம பட்டன்ஸ்க்கு இன்டென்ட் க்ரியேட் பண்ணணும். இப்போது மெயின் ஆக்டிவிட்டிக்கு வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பட்டன் இருக்குது. இது ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண பட்டன், அதாவது போன வீடியோவில் பண்ண பட்டன் தான் இந்த BTN. இந்த பட்டன் இப்போ 4 எக்ஸ்ட்ரா பட்டன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்போனா இந்த ப்ரைவேட் பட்டன் BTN இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் கமா போட்டு 4 புது பட்டன் நேம் நம்ம ப்ளேஸ் பண்ணணும். இப்போது BTN கமா போட்டு BTN 1 அப்படி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு BTN 2 அப்படி 4 அப்படி கொடுக்குறேன். இப்போ நம்ம புதுசாக ஆட் பண்ண 4 பட்டனுக்கு நேம் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிற அதே இதுதான் பண்ணணும். இதுலேயும் எப்படி எங்கே பண்ணணும்னா, இந்த செமிகால் நீங்கள் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்கு நெக்ஸ்ட் லைனில் வந்து பண்ணணும். இதுக்கு நெக்ஸ்ட் லைனில் வந்துட்டு இங்கே இருக்கிற சேம் BTN ஈக்குவல் டு ஃபைண்ட் வியூ ஐடி இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து இது வரைக்கும் சேம் கோடி தான் இங்கே அடிக்கணும். அதுக்கு நீங்கள் எல்லாமே அப்படி தான் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. இது இங்கே அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. BTNலேருந்து எல்லாமே இதுவே காப்பி பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைன் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ண அப்புறம் நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு BTN 1 இருக்குது பார்த்தீங்களா, எங்கெல்லாம் BTN இருக்கோ அங்கெல்லாம் BTN 1 சேஞ்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் வியூ பை ஐடி, அதாவது இது காப்பி பண்ணும்போது மெயின் பட்டன் 1 அந்த பட்டன் 1க்கான ஐடி, இப்போ பட்டன் 2க்கான ஐடி ப்ளஸ் பண்ணணும். இப்போ 1 ரீப்ளேஸ் வித் 2. நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்கன்னா மெயின் ஆக்டிவிட்டி டாட் திஸ் தேர்ட் ஆக்டிவிட்டிக்கு போகணும், அதாவது தேர்ட் ஸ்க்ரீனுக்கு போகணும் பட்டன் 1 ப்ளஸ் பண்ணால். அப்போது செகண்டை எரேஸ் பண்ணிட்டு தேர்ட் ஆக்டிவிட்டின்னு ப்ளஸ் சேஞ்ச் பண்ணுங்கள். இதே தான். இப்போது நெக்ஸ்ட்டு இந்த லைனுக்கு வாங்க. இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ ஏற்கனவே காப்பி பண்ண பார்த்தீங்கன்னா அதே இங்கேயும் பேஸ்ட் பண்ணிட்டு BTN 1 BTN இருக்கிற இடத்துல BTN 2 எல்லாமே சேஞ்ச் பண்ணுங்கள். தேர்ட் ஆக்டிவிட்டி, அதாவது மெயின் ஆக்டிவிட்டி இருக்கும், நீங்கள் அதை 4th ஆக்டிவிட்டி மாற்றுங்க. இந்த மாதிரி எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே நண்பா. இப்போது எல்லாத்துக்குமே நம்ம இன்டென்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். அதாவது பட்டன் 2 பட்டன் 3 4 5 எல்லாத்துக்குமே நம்ம ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி கோடிங் எல்லாமே அஷ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எல்லாமே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இங்கே BTN இருக்கிற இடத்துல BTN 1, அப்புறம் ஐடி டாட் மெயின் பட்டன் இருக்கிற இடத்துல அந்த மெயின் பட்டன் ஐடிக்கு நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு டாட் திஸ் கமா செகண்ட் ஆக்டிவிட்டி இருக்கிற இடத்துல தேர்ட் ஆக்டிவிட்டி 4th ஆக்டிவிட்டி அப்படியே மாற்றிட்டு வாங்க. இது எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். இதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இருக்குது. ஆண்ட்ராய்டு மேனிஃபெஸ்ட்டில் நம்ம இப்போது ஆட் பண்ண எல்லா ஆக்டிவிட்டியும் நம்ம அங்கே மென்ஷன் பண்ணணும். வாங்க மென்ஷன் பண்ணலாம். மேனிஃபெஸ்ட்டுக்கு போங்க. மேனிஃபெஸ்ட்டுக்கு போயிட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே செகண்ட் ஆக்டிவிட்டி இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். செகண்ட் ஆக்டிவிட்டி இருக்கிற இடத்துல தேர்ட் ஆக்டிவிட்டின்னு நேம் சேஞ்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இங்கே வாங்க. திரும்ப நெக்ஸ்ட் லைன் வாங்க. வந்துட்டு இந்த ஆக்டிவிட்டியை க்ளோஸ் பண்ணணும். சாரி நண்பா, சின்ன மிஸ்டேக். நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம இந்த ஆக்டிவிட்டி க்ளோஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இது கீழே தான் நம்ம பேஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் லைன் வாங்க, பேஸ்ட் பண்ணுங்கள்.
செகண்ட் ஆக்டிவிட்டியை தேர்ட் ஆக்டிவிட்டியாக மாற்றுங்க. நெக்ஸ்ட்டு வாங்க, க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ திரும்பி காப்பி பண்ணதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபோர்த் ஆக்டிவிட்டி, க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே நண்பா, இப்போது 4th 5th 6th ஆக்டிவிட்டி எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ ஆப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரன் பண்ணலாம் வாங்க. மேலே இருக்கிற ரன் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணால் ரன் ஆகும். இன்ஸ்டால் கொடுங்க. இப்போ நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ண உடனே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் டெக்ஸ்ட் வியூ இருக்குது. கீழே 5 பட்டன்ஸ் இருக்குது. பட்டன் 1 கிளிக் பண்ணுறேன், செகண்ட் ஸ்க்ரீனுக்கு போகுது. பேக் வர பட்டன் 2 தேர்ட் ஸ்க்ரீனுக்கு போகுது. எல்லாமே ப்ரெஸ் பண்ணுறேன், அது ரெஸ்பெக்டிவ் ஸ்க்ரீனுக்கு அது போகுது. ஓகே நண்பா, இப்போது ஒரே பேஜில் 4 to 5 பட்டன்ஸ் ப்ளேஸ் பண்ணி எப்படி வேறு ஸ்க்ரீனுக்கு போகுதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுவரை இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். Subscribe to get knowledge, share to spread knowledge. Thank you.